லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொண்டாட்டி சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்க. நான் என்ன நம்ம குடும்பம் கெட்டதுக்கா சொல்ல போறேன்? நமக்கு ஒன்னும் பெருசா சொத்து பத்து வேணாந்தான். அதுக்குன்னு எல்லாத்தையும் இழக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நான் உங்களை நம்பிதானே வந்திருக்கேன். வாங்க மாப்பிள்ள. எதுக்கு மாமா அந்த சொத்து? யாருக்கு வேணும் உங்க சொத்து? நான் சொத்து பத்துக்கு அவங்க பொண்ணை கட்டிக்கிட்டேன். நான் சபையில இருந்திருந்தா இது வாங்கவே விட்டுருக்க மாட்டேன் மாமா. மாப்பிள்ள, இதை நான் சபைக்காக கொடுக்கல. என்னைக்கு இருந்தாலும் இது என் மக உமாவுக்கும் உங்களுக்கும் வந்து சேர வேண்டியது தானே. அப்படி நினைச்சுக்கங்க. இல்ல மாமா, இது எங்களுக்கு இப்ப வேணாம். கொஞ்ச காலத்துக்கு இது உங்ககிட்டயே இருக்கட்டும். இல்ல மாப்பிள்ள, இது ஊர் பொதுவுல சபையில வச்சு கொடுத்தது. இதை நான் திரும்ப வாங்கினா நான் கொடுத்த வாக்கு தப்பாயிடும். ஏற்கனவே நான் உங்க குடும்பத்துக்கு கொடுத்த வாக்கு 2 தடவை தப்பிருச்சு. தயவு செஞ்சு இதை ஏத்துக்கங்க. அப்ப சரி மாமா, இந்த சொத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா நமக்குள்ள இனி எந்த உரமும் இல்லைன்னு சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன உங்க மருமானா ஏத்துக்கிறாந்தா இந்த பத்திரத்தை நீங்க எடுத்துக்கோ. இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க வாயால கூப்பிடுற வார்த்தை உண்மைன்னா இந்த பத்திரத்தை எடுத்து உள்ள வைங்க மாமா. இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுன்னு தான் அன்னைக்கு உங்களை அப்படியெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. என்னோட நிலைமையில நீங்க இருந்தாலும் நீங்களும் அப்படித்தான் பேசியிருப்பீங்க. என்ன பண்றது, எல்லாம் தலைவிதி. உங்க கூட சம்பந்தம் பண்ணி இந்த உறவை வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப இருக்கிற உறவை நாம காப்பாத்திக்கணும்னு நினைச்சோம்னா தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கங்க. என்னடி ஐயா சிதம்பரையா, சிதம்பரையா. என்ன சிதம்பரம் அப்படி யோசிக்கிறீங்க? உங்க மருமகனை முறைப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு போ. என்னது? நான் இவளுக்கு போய் ஆர்த்தி எடுக்கணுமா? அதுக்கு நான் என் கைய நெருப்புல விட்டுறேன். ஏய், இப்ப நீ உள்ள போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரல, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்னால முடியாது. ஏய், போங்கறல்ல. போ. என்னமா பண்ற? வலதுபுறமா ஆரத்தி சுத்துமா?
எதுக்கு அபசகுணமா இடதுபுறம் சுத்துற? தெரியாம சுத்திட்டேன். எந்த பக்கம் எடுத்தாலும் இவ வாழ்க்கை என்ன விளங்கவா போகுது? ஏய், நான் உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது நீ உள்ள வந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இல்ல. நீ உள்ள வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன் வாழ்க்கை நாசமா போகணும். சரி உள்ள போங்க. வாங்க. நில்லுங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஊர் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்குன்னு எனக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. பொண்ணு மாப்பிளைய மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. கண்டவங்கெல்லாம் என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. என்ன சிதம்பரையா? இதுல நான் யார் பேச்சையும் கேட்க விரும்பல. ஊர்க்காரங்க எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். பாதிக்கப்பட்ட எனக்கு தான் வலி என்னன்னு தெரியும். அண்ணே, இது அவங்க குடும்ப பிரச்சனை. சரிப்பா. இதுக்கு மேல நம்ம இதுல தலையிட வேண்டாம். அதுவும் சரிதான். கிளம்பலாம். அப்ப நாங்க வர சிதம்பரையா. கிளம்புறையா? அப்பச்சி, அப்பச்சி. புவனா, புது இடம். நீ எதுக்கும் பயப்படாத. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு தான் போகிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பழகிடும். நாங்கள் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறதா நினைக்காத. என்றைக்கும் நாங்கள் உன் பக்கத்தில் தான் இருப்போம். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்துடுவோம். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நீ நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனா அதை நிலைக்க கண்டிப்பா நீ தான் போராடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். உன்னை அப்படியே விட்டுறலாம் மாட்டோம். நீ தைரியமா கவலைப்படாம இரு புவனா. ஒரு பொண்ணுக்கு பக்கபலமே அடுத்தவங்க ஆதரவை விட அவளோட தன்னம்பிக்கை தான். என்னைக்கும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்பிக்கையா உள்ளப்போ உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். புவனா, அம்மா. தைரியமாயிரு. கூட்டிட்டு போங்க.
நில்லுங்க. என்ன மகளை நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டோன்னு நிம்மதியா பொண்ண வழி அனுப்பிட்டு போறீங்களா? என்னடி உன் நாத்தனார நீ நினைச்ச மாதிரியே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தாச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போறியோ? அவளை விட்டது மாளிகையில இல்ல, நரகத்துல. இது என்ன வீடுன்னு நினைச்சியா? அவ இருக்க போறது ரொம்ப மோசமான காடு. சிங்கம், புலி, நரியெல்லாம் வாழும்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான காடுடி இது. இங்க மானெல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது. பசிக்காக காத்துட்டு இருக்க அந்த சிங்கமும் புலியும் அவளை கடிச்சு கொதறிடும். அவளுக்கு இங்க கிடைக்க போறது சந்தோஷம் இல்ல, நொடிக்கு நொடி கஷ்டம் மட்டும்தான். அவளை இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓட வைக்கிறேன்டி. சிங்கம் புலிக்கு மான் பயப்படலாம், ஆனா வேட்டைக்காரன் பயப்பட மாட்டான். அவனை பார்த்துதான் சிங்கம் புலி எல்லாம் பயந்து பதுங்கும். உங்க பூச்சாண்டி பேச்செல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. பாக்கலாம், அவளை ஓட வைக்கிறனா இல்லையான்னு பார்க்கத்தானே போற. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா, என்ன செய்யறது? அதான் அத்தை, இவங்க சொல்றதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு கவலைப்படாதீங்க. இவங்க ஏதோ ஆத்திரத்துல பேசுறாங்க. செல்வா விருப்பப்பட்டு தான் புவனாவை கல்யாணம் பண்ணான். அவன் கண்டிப்பா அவளை நல்லபடியா பாத்துப்பான். அவனை நம்பலாம் அத்தை. அவன் நிச்சயமா புவனாவை கைவிட மாட்டான். நீங்க வாங்க. நில்லடே. ஏய், எங்கடி போற? நினைச்ச மாதிரியே உள்ள வந்தாச்சு. அடுத்து என்ன? உள்ள போய் குடும்பம் நடத்த போறியா? தரையில பாய் மேல படுத்த உனக்கெல்லாம் பஞ்சு மெத்தையில தூக்கம் கேக்குதா? நீ எங்க வீட்ல படுக்க வேண்டிய இடம் இது கிடையாது. உமா, வா வாடி. ஏய் சி வா. ஏய் வா வாடி. இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம். நீ எங்க வீட்டுக்கு ஒண்ணு மருமக இல்லடி, எங்களுக்கு பொங்கி போட சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரி. ஏய், எங்க இம்சை தாங்க முடியாம நீயே உன் கையால உன் கழுத்துல இருக்க தாலிய தூக்கி போட வைக்கிறேன்டி. அந்த தாலிய ஏன் நாத்தனார் கழுத்துல ஏத்துற?
நாங்கள் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம்? எதுக்காக நீ எங்கள் குடும்பத்துக்காக உன்னை இப்படி வருத்திக்கிற? உள்ளம் திறந்து பேசாத உமை எலே மாப்ள, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி எம்புட்டு பெரிய விஷயத்த இந்த மாமன்ட்ட மறைச்சிட்டியாடா? என்ன மறைச்ச? இலே, நான் உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க எம்புட்டு வம்பாடு ஓட்டிருப்பேன். ஆனா நீ இந்த மாமன் கிட்ட நீங்க ஒண்ணு சேர்ந்த விஷயத்த மறைச்சிட்டியாடா? என்ன மாமா வளர்ற? நைட்டு 2 பேக்கு ஜாஸ்தி அடிச்சிட்டியா என்ன? நான் வளரனாக்கா நீங்க 2 பேரும் நைட்ல அடிச்ச கூத்த என் 2 கண்ணால பார்த்தேனடா. அவ உன் மடியில படுத்துக்கிட்டது என்ன, நீ அவளை கட்டி பிடிச்சு அணைச்சுக்கிட்டு இருந்தது என்ன? ஓஹோ. டேய், நீ உன் மாமன்ட்ட சொல்ல வெக்கமா இருந்ததுனால அத சொல்ல மறைச்சிட்ட, அப்படித்தானே? விடு, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, அது போதும்டா எனக்கு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. என்னது ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. இல்லாமையா இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு என் மாப்பிள்ளையோட முகம் பௌர்ணமி நழுவு மாதிரி பளிச்சுட்டு இருக்கேடா. மாமா, நீ பார்த்தது நிஜம்தான், ஆனா நீ நினைக்கிறது நிஜம் இல்ல. என்னடா இருக்கு இல்லைன்னு வடிவேல் மாதிரி குழப்பி பேசிக்கிட்டு இருக்கியாடா? நான் குழப்பல, தெளிவா தான் இருக்கேன். அமுதா என்ன கட்டிட்டு வந்த பாவத்துக்கு அந்த புள்ள இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போகுதோ. நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அவதான் முன்ன நின்று எல்லாமே பண்றான். போனா வாழ்க்கைக்காக தான் உயிரை கூட பெருசா நினைக்காம காட்டுக்குள்ள தனியா போய் எம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த அம்மன் மெட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு புள்ள வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்கா. அவளுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? அவளை நான் ஏமாத்தி கட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சும் இதை அவ குடும்பமா நினைச்சு அவ தன்னையே தியாகம் பண்ணிக்கிறா. அவ கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்க முடியாட்டாலும் அவ வலிக்கு ஒரு சின்ன மருந்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அவ என்னை கட்டி அணைச்சிக்கிட்ட போது எனக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இல்லை. சொல்ல போனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி கூட எனக்கு வரல. அவ என்னை கட்டிக்கிட்ட போது எனக்கு குழந்தையாதான் தெரிஞ்சா. அவளை நான் ஒரு தாயா நினைச்சுதான் அரவணைச்சேன். அந்த அரவணைப்புல காதலும் இல்லை, காமமும் இல்லை, பாசமும் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு மாமா. எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இம்புட்டு பண்ற அந்த புள்ளைக்கு நான் பதிலுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு
தெரியல மாமா. டே மாப்பிள விடுறா. புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யறதா பொண்டாட்டி புருஷனுக்கு செய்யறதா பிரதிபலன் பார்த்துலடா. இவன் ஒண்ணு நம்மளுக்கு பண்ணிட்டா அதுக்காக நம்ம ஏதாவது பதிலுக்கு பண்ணணும்னு நினைக்க கூடாதுடா. அப்படி பண்ணா அது அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பே இல்லைன்னு அர்த்தம்டா. எதிர்பார்ப்பு இல்லாம பண்றதுதான் உண்மையான அன்புடா. அமுதா பிள்ளையும் அந்த ரகம்தான். நீ அவளை பாசமா பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்டா மாப்பிள்ள. அவ ஆசைப்பட்டபடி நீ வாத்தியாராயிடுறா, அது போதும்டா. ஆமா மாமா, அவ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், என் தேவதை. கண்டிப்பா நான் அவளை நல்லபடியா பத்திரமா பார்த்துப்பேன். டே மாப்பிள்ள, நல்ல மனசு உள்ளவங்களை சோதிக்கிறதே இந்த ஆண்டவனுக்கு வேலையா போச்சுடா. உங்க 2 பேர்த்தையும் ஏந்த எப்படி பிடிச்சி வச்சு வேடிக்கை பார்க்கறானோ தெரியலடா. கவலைப்படாதடா மாப்பிள்ள, எல்லாம் சரியாகிற நாள் வரும்டா உனக்கு. ஆண்டவா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுறா.